போய் ஆந்திராக்கு போயிட்டாங்க. இதை கேள்வி கேட்டால் எங்களுக்கு வைத்தறிச்சல் என்று டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதை விட கேலிக்கூத்து என்ன நீங்களே சொல்லுங்க. இதை விட கேலிக்கூத்து சொல்லுங்க. நாங்கள் போட்டோ போட்டு கேட்குறோம். மதுபான கடை வந்து குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 11 to 11 சொல்லி இப்போ கடை ஓப்பன். திருச்சி மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட கடை தேசிய நெடுஞ்சாலே இருக்கு. இதை எடுத்து எந்த போராட்டம் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறீங்களா? ஆனால் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோங்கன்னா, தொடர்ந்து இதை நாங்கள் பல இடத்துல வந்து கண்டிச்சிருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு லெவலுக்கு மேலே மக்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம். நாங்கள் பேசுகிறோம், சண்டை போடுறோம், மக்கள்கிட்ட ஆரோக்கியமான விஷயத்த சொல்கிறோம், இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறோம். மக்கள் இதை கவனிக்கிறாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். என்னதான் ஆட்டம் போட்டால் இன்னும் ஒரு 5 மாதங்கள் தான். மதுபானத்தினால கொலைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது. மதுபானத்திற்கும் கஞ்சா புழக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இதெல்லாமே இன்டர்லிங்க்டுங்கண்ணா. இதற்கு மூலக்கருவாக இன்றைக்கி மதுபான கடைகள் இருக்குது. இன்றைக்கி பெண்களுக்கு 6 மணிக்கு மேலே பாதுகாப்பு இல்லை. அதற்கும் மதுபான கடைகள் ஒரு காரணம். அதனால் நிச்சயமாக, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக நடத்தக்கூடிய சாராய ஆலைகளில் ஆஃப்டேக் பண்ணணும், இன்டேக் பண்ணணும், ஆஃப்டேக் பண்ணணும். அதுக்காக நடத்துகிறாங்க. நான் போன டைமே சொல்லியிருந்தேன், ஒரு மூத்த அமைச்சர் திமுகவினுடைய பொருளாளர் யாருங்கன்னா டிஆர் பாலு அவங்க, நம்ம டிஃபமேஷன் கேஸ் கோர்ட்டுக்கு ஒரு காரில் வந்தார். எந்த காரில் வந்தாருன்னா கிங்ஸ் டிஸ்லரி அந்த கம்பெனியினுடைய காரில் வர்றார். திமுகவினுடைய பொருளாளர் டிஃபமேஷன் கேஸுக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு வர்ற காரினுடைய எண் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறதே ஒரு சாராய ஆலை. அதுலேயே தெரியுதேண்ணா, இதுலேயே லட்சம் தெரியுது இல்லைங்கண்ணா. இப்படி தான் இருக்காங்க தமிழக மக்கள், இதெல்லாம் கவனிக்கிறாங்க நாங்கள் நம்புகிறோம்.